A person borrowed an amount from bank on compound interest at 20% per annum for 2 years. ஒரு பர்சன் வந்து பேங்க்லேருந்து அமௌண்ட் பாரோ பண்ணியிருக்காங்க, தெரியல நம்ம பிரின்சிபல், நம்ம 100% வச்சுப்போம். பிரின்சிபல் தெரியலனா 100% தானே வச்சுப்போம். ஸோ அந்த இதில் வச்சுப்போம், 100% வச்சுப்போம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ வரும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா 2x2 மேட்ரிக்ஸ் போடுவோம். 2x2 மேட்ரிக்ஸ்னா 100க்கு 20னா 20 20 0 20க்கு 20%. அப்போ எவ்வளோ வரும்? 4. அப்போ டோட்டலாக எவ்வளோ பர்சன்டேஜ்? இன்ட்ரெஸ்ட் வந்து 44% வருது. இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில். அடுத்தது இது ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோமா? இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அனதர் பர்சன் பாரோட் சேம் அமௌண்ட், அதே அமௌண்ட் தான். அப்போ இதுலேயும் பிரின்சிபல் 100% ஃப்ரம் எ மணி லெண்டர் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 40% பெர் ஆனம் வச்சு 2 இயர்ஸ். அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்? 40% வச்சு 2 இயர்ஸ்னால் இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 80%. அப்போ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 80%. டிஃபரன்ஸ் பிட்வீன் த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை போத் பர்சன் இஸ் 8100. அப்போ ரெண்டுலைக்குமே டிஃபரன்ஸ் பிட்வீன் எவ்வளவா? ரியல் வேல்யூ 8100. நமக்கு ரெண்டு இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? 80ல் 44 போச்சுன்னா ரிமைனிங் 36%. நமக்கு 36% வந்திருக்கு, ரியலாக 8100. அப்போ 36% தான் 8100னா நம்ம என்ன பண்ணணுமா? ஃபைண்ட் த அமௌண்ட் பாரோட் பை பர்சன் ஃப்ரம் பேங்க். பேங்க்லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காருங்கிறத சொல்லணுமா? அப்போ 100 தானே, 100% எவ்வளவு? ஸோ இனி கேன்சல் பண்ணிட வேண்டியதான். 81 வந்து 36னா 9 டேபிளுக்கு 2 பேரும் கேன்சல் ஆவாங்களா? 9 9s are 81, 9 4s are 36. இப்போ இந்த 4ஐயும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணால் 25 வருமா? அப்போ 25 × 9 எவ்வளவு ஆன்சர்? 225. இங்கே ஒரு 2 0 வேறு இருக்குது. ஸோ அப்போ இங்கே 00 ஆட் பண்ணோன்னா ஆன்சர் என்னது? 22,500. இதுதான் நம்மளுடைய பிரின்சிபல். கிளியரா? ஈஸியாக இருக்குல்ல?